இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு மசாலா பண்ணி அதை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ஸ்டஃப்டு பராத்தா மாதிரியும் பண்ணலாங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 2 பட்டை 2 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது வதங்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ இதில் இந்த அளவு கொஞ்சமாக தேங்காய், 2 பூண்டு, 2 இஞ்சி, சின்ன சைஸ் இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறலாங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை ஊற்றிடுங்க. இப்போ இதில் சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சிட்ருக்கப்பயே 1 கப்பு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. நம்ம ரெகுலராக உருளைக்கிழங்குக்கு வந்து ஸ்பைஸியாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாம்பார் தூள் சேர்த்து செய்கிறப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதுக்கு மேலே 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பரட்டி விடுங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி மசாலா மாதிரி நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டஃப்டு பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூட்டாக இருக்குங்க. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் இங்கே மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து ஃபஸ்ட்டு ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சிக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் ஷேப்பில் வரணும், பர்ஃபெக்டாக வரணும்னு அவசியம் இல்லை. இதை திரும்ப 4 பக்கம் மடிக்க போகிறோம். நடுவில் மசாலாவை வச்சு 4 பக்கமும் நல்லா மடித்து விட்டு ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே தேய்ச்சிருங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாதுங்க, அப்படியே சாப்பிட்றலாம். தோசைகள் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு எண்ணெய் ஊற்றி மேலே கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே எடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.